இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். உப்பு அளவு எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எல்லாருமே வந்து தேவையான அளவு போட்டுங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் டென்ஷன் ஆகிடுறீங்க. தேவையான அளவு தெரிஞ்சால் நான் ஏன்னா உன் வீடியோவை பார்க்குறேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எது தேவையான அளவு எப்படி அதை கணக்கு பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். பொதுவாக ஊற்றி சாப்பிட்ற ஐட்டம்னு சொல்லுவோம். குழம்பு, ரசம், கிரேவி ஐட்டம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற ஐட்டத்துக்கு ஒரு நபருக்கு 1 கிராம் உப்பு அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சிங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு 5 பேருக்கு செய்கிறோன்னு வச்சுங்களேன். அது எப்படியும் வச்சோம்னா கரெக்டாக 5 பேருக்கு வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 5 கிராம் உப்பு வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை குறையுமோ தவிர கூடி போயிடாது. அதேபடி தொட்டுட்டு சாப்பிட்ற ஐட்டம், அதாவது தொட்டுட்டுனா காய்கறி திக்காக வைப்போம்ல, காய்கறி பொரியலோ அல்லது ஒரு தொட்டுக்கிற ஐட்டம்னா தெரியுமில்ல உங்களுக்கு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரை உப்பு போடணும். அரை கிராம் உப்பு போட்டிங்கன்னா ஒரு ஆள் கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு 5 பேருக்கு செய்யணும், ஒரு 2.5 கிராம் உப்பு. இந்த 5 கிராம் 2.5 கிராம் எப்படி எடுக்கிறதுனா வெயிட் ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட் டைம்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பர்ஃபெக்ஷன் வேணும்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து அதிகமாக போயிடாது. நிறைய பேர் போட்டுருவோம், அந்த உப்பு வந்து ஏறாக்கூடமாக போயிடும், அந்த ரெசிபியே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஊற்றி சாப்பிட்ற ஐட்டத்துக்கு 1 கிராமுங்க, அதே மாதிரி தொட்டுன்னு சாப்பிட்ற இடத்துக்கு அரை கிராமுங்க. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மசாலாவுக்கு 25 கிராம் போடுங்க, உலைக்கு 50 கிராம் போடுங்க, வடி பிரியாணி, ஓகேவா? அதே போல் தம் பிரியாணியாக இருந்தால் 45 கிராம் உப்பு போடுங்க, கரெக்டாக இருக்கும். தம் பிரியாணிக்கு 45 கிராம் போடணும், ஓகே? இந்த மாதிரி உப்பு அளவுலாம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். முட்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு போடுங்க, சால்ட்டு போட்டிங்கன்னா தூளுப்பு. ஒரு ஆம்லேட் போடுறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்சு, 2 விரல் பிடிச்சி ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க, ஆம்லேட்டுக்கெலாம் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இது பெரிய டவுட்டு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இன்றைக்கி அது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். தேங்க்யூ.